ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இப்போ நான் கலைஞர் ஐயா சமாதியும் அறிஞர் அண்ணா சமாதியும் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஐயாவோட நினைவிடம்னு போட்டு ஸ்டாலின் ஐயா திறந்து வச்சதுங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க. நீட்டாக அழகாக இது வச்சு ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போவே. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கலைஞர் ஐயா ஃபோட்டோவும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோவும் இருந்துச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உள்ள போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் சொல்றதை விட நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க. நான் இப்போ மேலே காட்டுறேன் பாருங்க. ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோவும் ஒரே மாதிரி அழகாக நீட்டாக ஸ்கெட்ச் பண்ணி அழகாக நீட்டாக பண்ணி வச்சிருந்தாங்க. அழகாக பார்க்கறக்கே இருந்தது. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனரியாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்ணாவோட அருங்காட்சியகம் பார்த்துட்டு நான் நேராக வந்து அப்படியே உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்தனால நான் கலைஞர் ஐயாவோட நினைவிடம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். கலைஞர் ஐயாவோட நினைவிடம் பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வீலா இருந்துச்சு, ரவுண்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க. முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கருணாநிதி ஐயா அவர்களோட சமாதின்னு போட்டிருந்தது. அவர் நிஜமாலுமே அவரோட தமிழுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு அடிமைன்னே சொல்லாங்க. அவரோட தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவரோட தமிழை கேட்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த சமாதியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். இதுதான் நான் என்னோட போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட ஃபோட்டோ போட்டு அந்த மார்பிள்ஸ் மாதிரி ஒட்டி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் பார்க்குறக்கே அந்த ஃபோட்டோ போட்டு இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே ஹைலைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அது எதுவும் மார்பிளா ஸ்டிக்கரான்னு தெரியல. அதை பக்கத்தில் போய் காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு மார்பிள் மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அதில் அப்படியே அந்த ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஐயோட இது ட்ராயிங் இது மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. இது என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே அண்ணா அருங்காட்சியகத்துலேருந்து வந்து மியூசியத்துலேருந்து இப்படியே பார்த்துட்டு இப்படியே வந்தோம். இப்படியே வந்து பார்த்துட்டு வந்தோடனே முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த சைட்லேருந்து இப்படியே வந்தனால ஃபஸ்ட்டு நாங்கள் கலைஞர் ஐயாவோட சமாதியை பார்த்துட்டு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக ஒரு லைட் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அறிஞர் அண்ணாவோட சமாதி தான் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட சமாதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கலைஞர் ஐயாவோட சமாதி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனனால இப்படி வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அறிஞர் ஐயாவோட தோற்றம் மறைவெல்லாம் போட்டு நீட்டாக போட்டிருந்தாங்க. அதே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அப்படியே இந்த சைடில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக போட்டிருந்தாங்க. மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் அப்படின்னு போட்டு நீட்டாக அந்த கோட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் பாருங்களேன், அந்த வாட்டரெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. அந்த வாட்டரெல்லாம் அந்த லைட்டில் ஹைலைட்டில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் சைடில் வந்துகிட்டே இருந்தோம். சைடில் வந்துகிட்டே இருக்கும்போது நான் பார்த்த ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறக்கே. ரம்யமாக இருந்ததுன்னே சொல்லுவேன். இந்த நைட்டு வெளிச்சத்தில் அந்த பீச் காற்றுல இது பார்க்குறக்கே. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டே இருந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட மியூசியம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்பாவுக்குலாம் கலைஞர்னால் ரொம்ப பிடிக்கும். அப்பா சொல்லி தான் எனக்கு கலைஞர் ஐயாவோட அருமை பெருமையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அவரோட தமிழ் பற்றியான வளர்ச்சியெல்லாம் எங்களுக்கு சொல்லுவார். தமிழ் மக்கள் எப்படி கற்றுக்கணும், தமிழ் எப்படி உச்சரிக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக அப்பா சொல்லுவார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களே வந்துட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அதை போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட மியூசியத்தை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் தெரியல. அம்மாவோட மியூசியத்தையும் லாக் பண்ணியிருந்தாங்க, ஐயாவோட மியூசியத்தையும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னு தெரியல. அறிஞர் அண்ணாவோட மியூசியம் மட்டும்தான் திறந்திருந்தது. சரி அதை முடிச்சுட்டு சரி பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா கலைஞரோட வேர்ட்ஸிங் எல்லாம் அவர் எழுதி வச்சுருந்த முக்கியமான கோட் எல்லாமே அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் எழுதி வச்சுருந்தாங்க. மார்பிள் ஸ்டோனில் எழுதி வச்சுருந்தாங்க. அதான் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப அழகாக அவர் என்னென்ன சொன்னாரோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஜென்ரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதை மேக்ஸிமம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மேலே ஃபஸ்ட்டு தமிழ்லேயும் இருக்குது, கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் காமிக்கணுங்க. அங்கே பாருங்களேன், விளக்கை தூண்டினால் வெளிச்சம், அதே மாதிரிலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஐயா எழுதுன அந்த கோட்டெல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. எதிர்கட்சிகளே அறவே அழித்து விட முடியாது, ஜனநாயகம் என்னும் நாணயத்தில். இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்க்கலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் நேர்லேயும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒன்றும் படிக்க அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அது ஒன்று நிறுத்தி நீங்கள் நிதானமாக பிள்ளைங்களுக்கு படித்து காமிச்சு சொல்லலாம், அல்லது பிள்ளைங்களே படிக்க விட்டு நீங்கள் காமிக்கலாம். அது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா சமாதியிலேருந்து வரும்போது வர வழியில் இதெல்லாமே இருந்தது. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ஐயா அவர்கள் எழுதி வச்சிருந்தது ரொம்ப அழகாக இருக்குல்ல. அது கீழே இங்கிலீஷும் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ குட்டீஸும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நைட்டு வெளிச்சத்தில் அந்த பீச் காற்றுல அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்படியே பாருங்களேன். நான் சொல்கிறத விட நீங்களே வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நூலகம்னு ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க. பட் அதுவும் லாக் ஆயிருந்ததுங்க, ஏன்னு தெரியல. வெறும் அண்ணா அருங்காட்சியகம் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நினைவிடம் கலைஞரையோட நினைவிடம் முடியுது. பட் நான் அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், குட்டீஸையும் கூட்டிகிட்டு போய் காமிங்க. குட்டீஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களும் அதை படிக்க ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.